ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸல் தமிழ் டுடே டிப்ஸ். நீங்கள் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டாக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் ரொம்பவும் ஸ்மார்ட்டான வேலை ஆகலாம். டெய்லி ஒரு டிப்ஸ். டுடே வேரியபிள் குவேரிஸ் பார்க்கலாம். அதுவும் இந்த குவேரி ஃபங்க்ஷன்ஸை நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணி காமிச்சிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த டேட்டா செட்டில் எப்படியெல்லாம் குவேரி யூஸ் பண்ணலாம், எப்படி கொண்டு வரலாம், அதுவும் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி அப்படின்றத பார்க்கலாம். இப்போது ஒரு டேட்டாவை இன்னொரு ஷீட்லேருந்து இந்த ஷீட்டுக்கு ஃபெச் பண்ணுறதுக்கு குவேரியை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஈக்குவல் டு குவேரி அப்படின்ற ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் எந்த டேட்டா செட்டு ஃபுல்லாகவே எடுக்க போகிறீங்களா, இல்லை அந்த எந்தெந்த காலம் வேணுமோ அந்த காலம் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாலுமே ஃபுல் டேட்டாவுமே உங்களுக்கு வந்துடும். இல்லை பர்டிகுலர் டேபிள் மட்டும் இருக்குனாங்க டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்து செலக்ட் குவேரியை டைப் பண்ணிக்கோங்க. டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி செலக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் இன்டூ மார்க் அந்த ஸ்டார் யூஸ் பண்ணாலும் சரி, வேர் எந்த காலம் உங்களுக்கு ஃபில்டர் பண்ண போகிறீங்களா, இல்லை எடிட் பண்ண போகிறீங்க, இல்லை அந்த காலமில் இருக்கிற டேட்டாஸ் மட்டும் தான் எடுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த காலமோட நேமையும் கொடுத்துருங்க. ஸோ ஐ காலம் கிரேட்டர் தென் 20,000 வேல்யூஸ் இருக்கிறது மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ எந்த காலம் ஒரு காலம்ன்றதுனால 1 கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ டேட்டா ஃபெச் ஆகிடுச்சு. இப்போ இந்த டேட்டாவில் இந்த 20,000 10,000 தனித்தனியாக ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியாது. அதனால் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் கன்கார்டினேட் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அந்த கன்கார்டினேட் மோடில் இப்போ நம்ம இங்கே எடிட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். 10,000 அபோவ் எவ்வளோ வந்திருக்கு, 70,000 இந்த மாதிரி அபோவில் இருக்கிறது, இல்லை பிலோவில் இருக்கிறது, இல்லை ஈக்குவலில் இருக்கிறது எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னாக்கா ஃபில்டர் பண்ணுறதுக்கு இப்போ 20,000 அப்படின்னு கொடுத்து தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து பி காலமில் ஒரு செல்லில் செகண்ட் செல்லில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த செல்லை மட்டும் கிளிக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதை அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு டபுள் கோட்ஸ் முன்னாடியே முடிச்சுட்டு ஆண்டர்சன் சிம்பிள் யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா அந்த செல்லை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த வேரியபிளை நம்ம இன்க்ளூட் பண்ணியாச்சு. இப்போ அண்டுன்ற இது உள்ளே வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் செல்லை யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா இப்போது இங்கே போயிட்டு நீங்கள் அதாவது B2 செல்லில் போயிட்டு எடிட் பண்ணாலுமே உங்களுக்கு இது சேஞ்சஸ் ஆகிடும். ஸோ அது எப்படி உள்ளே கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆண்டர்சன் சிம்பிள்ஸ் வச்சு தான் எடுத்து வர முடியும். இப்போ 10,000 போடுறேன். 10,000 அப்போ எவ்வளோலாம் இருக்கோ அது எல்லா டேட்டாவும் இங்கே வந்துடுச்சு. இதே மாதிரி ரீஜனுக்கும் பண்ணலாம், சேல்ஸ்க்கு பண்ணலாம், லீட் ஐடி வச்சும் பண்ணலாம், டைப், கஸ்டமர் நம்பர், இந்த மாதிரி எந்த இது கூடாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதை ஆர்டர் பண்ணணும், அதாவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்டர் பை கொடுத்து பண்ணலாம். இந்த சேனலை இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சேனலில் இந்த மாதிரியான எக்ஸல், கூகுள் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் என்னென்னலாம் ட்ரிக்ஸ் இருக்கோ அந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லி பேசிஸில் இல்லை வீக்லி பேசிஸில் வந்துக்கிட்டே இருக்கும். மிஸ் பண்ணாமல் பார்த்துக்குங்க. இப்போது ரீஜியனை எப்படி இன்க்ளூட் பண்ணுறது? ரீஜியன்றது வந்து இப்போ பர்டிகுலராக ரீஜியனில் எதனா ஒரு மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கலாம். அதாவது ஒரு லெட்டர் ஸ்மால் லெட்டர்லேயோ இல்லை லோயர் கிளாஸ்லேருந்து அப்பர் கிளாஸ்லேயோ ஏதாவது மாற்றி பண்ணியிருக்கலாம். இப்போ இதுவும் அந்த ரீஜியன் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல நம்ம பி காலமில் கொடுத்துருக்கோம் அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டு. இப்போ ரீஜியன் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பி காலம்லேயே தான் இருக்குது, டேட்டாவிலையுமே பி காலமில் தான் இருக்குது. ஸோ இந்த பி காலமில் இருந்து நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். ஆனால் கொடுத்துருக்க செல் பார்த்தீங்கன்னா இ காலம். இதை ஆர்டர் பண்ணுறதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ஆர்டர் பை அப்படின்ட்டு கொடுத்துட்டு எந்த காலம் வச்சு ஆர்டர் பண்ண போகிறீங்க, இப்போ ஏ வச்சு ஆர்டர் பண்ண போகிறீங்களா, இல்லை ஐ காலம் வச்சா, எந்த காலம் வச்சு ஆர்டர் பண்ண போகிறீங்களோ அதை லாஸ்ட்டாக கொடுத்து என்டர் கொடுத்துடலாம். சிம்பிளாக ஆர்டர் பை அப்படின்னே கொடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல வேரியபிள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் யூஸ் பண்ண மாதிரி தான் அந்த அண்டு சிம்பிளை யூஸ் பண்ணிவிட்டு இதுக்குன்னு தனியாக ஒரு கோட் எழுதுகிற மாதிரி இருக்காது, அதுலேயே தான் எழுத வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ ஷார்ட் ஆகிட்டு வந்துடுச்சு உங்களுக்கு. இதில் என்ன எரர் வந்திருக்குன்னு பாருங்கள். எரர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டபுள் கோட்ஸை போட மறந்துட்டோம். ஸோ அது வந்து பின்னாடி வந்திருக்கு. ஏன்னா நம்ம ஃபார்முலாவிலேருந்து எடிட் பண்ணியிருக்கோம். அந்த query ஃபார்முலாவிலே எடிட் பண்ணதுனால உங்களுக்கு சின்ன மிஸ்டேக்காக வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு ஒரு மிஸ்டேக்குமே queryயை டேமேஜ் பண்ணிடும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது ஒரு பெரிய query எழுதுவீங்க அப்படின்னா அந்த queryயை க்ளீனாக பார்த்துக்குங்க. சிங்கிள் கோட், டபுள் கோட் இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ், கமா கூட ஒரு மிஸ்டேக்காக தான் வரும், ஸ்பேஸ் கூட இன்க்ளூடிங்காக மிஸ்டேக்ஸில் வரும். அதுவும் கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதுறது, அதாவது அப்பர் கேஸ்லேயே நம்ம டைப் பண்ணோம் அப்படின்றதுலாம் அப்பர் கேஸில் தான் டைப் பண்ணணும்.
இப்போ இந்த இடத்துல ரீஜியனை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி உங்கள் டேட்டா செட்டில் இருக்கிறதுல நீங்கள் என்ன வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ரீஜியன் தான் இல்லை, என்ன வேணாலும் ட்ரை பண்ணலாம். இந்த காலமில் இருக்கிற ஃபுல் டேட்டாவுமே நம்ம அசெண்டிங் பண்ணுறது, ஷார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த ரீஜனை இங்கே கொண்டு வரதுக்கான ஃபார்முலாவை டைப் பண்ணலாம். இப்போ அண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது யூஸ் பண்ணது வந்து அட்வான்ஸ்டுக்கு. ஸோ அதுக்கு தான் ஐ சிம்பிள், ஐ காலம் யூஸ் பண்ணியிருப்போம். இது இருக்கிறது வந்து பி காலம். ஸோ இதுக்கு நம்ம பி காலம் தான் யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ அது மட்டும் இல்லாமல் அங்கே டேட்டாவே இல்லை, அந்த இடத்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எரர் தான் வரும். வேல்யூ எரர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த மாதிரி வேல்யூ எரர் வராமல் இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு குறிப்பிட்ட அந்த செல்லோட வேல்யூ வந்திருக்கும். அதாவது ரீஜன் பொழுது சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் இந்த மாதிரி என்னோடய டேட்டா செட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன டேட்டா செட்டில் கொடுத்துருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடிட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே டெலிட் பண்ணிவிட்டு இப்போ வேருக்கு அப்புறம் எந்த காலம்னு பார்த்தீங்கன்னா பி காலம். ஸோ பி காலம் கொடுத்துட்டு கிரேட்டர் தென்றதுல இது ஒன்றுமே இல்லை, ஈக்குவல் டு தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா சென்னைன்னு வந்தால் சென்னை எடுக்க போகுது, கோயம்புத்தூர்னு வந்தால் கோயம்புத்தூர் எடுக்க போகுது. நம்ம வந்து கிரேட்டர் தென்னு கொடுத்து எந்த ஒரு ஃபார்மில் எழுதினாலும் அது வேல்யூவில் இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் கிரேட்டர் தென்னு கொடுத்து ஒரு வேல்யூ எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக எரர் வரும். ஸோ இப்போது அந்த காலம் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணுறோம். அந்த காலம் ஃபுல்லாகவே வரணும் அப்படின்றதால பி கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் அண்ட் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணிக்கிறோம். இப்போ E2வை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடும். E2ன்றது வந்து நம்பர் கிடையாது, டெக்ஸ்ட் அப்படின்றதுனால சிங்கிள் கோட் யூஸ் பண்ணியிருக்கோம். சிங்கிள் கோட்டை எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோமோ அது டெக்ஸ்ட்டாக மாறிடும். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது இப்போ வந்துருச்சு. இப்போ எரர் வருமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். என்ன எரர் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அந்த கிரேட்டர் தென் சிம்பிளை டெலீட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டுன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்னையில் இருக்கிற டேட்டா மட்டும் வந்திருக்கும். குறிப்பாக இந்த ஸ்பேஸ்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸ்பேஸ் வர வேண்டிய இடத்துல ஸ்பேஸ் இல்லை அப்படின்னாலும் அதுவும் ஒரு எரராக தான் வரும். ஒரு பேராமீட்டர் எரர் வருது அப்படின்னாக்கா அதுக்கு ஸ்பேஸும் ஒரு முக்கியமான காரணம். நீங்கள் query ஃபார்முலாஸ் எழுதும் பொழுது இந்த மாதிரி ஸ்பேஸ் எல்லாம் கண்டிப்பாக பார்த்துக்கணும். இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு வாட்டியும் சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருப்போம். இப்போ சென்னை அப்படின்னு கொடுத்ததில் சென்னை டேட்டா மட்டும் வந்திருக்கு. இப்போது இந்த சென்னையும் அந்த சென்னையும் மேட்ச் ஆகிருக்கு, ஈக்குவலாக இருக்குது அப்படின்றதுனால வந்திருக்கு. இப்போ ஈக்குவலாக இல்லை, சி வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்குது, சென்னையே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோயர் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ பெங்களூர் அப்படின்றது போடுறேன், பெங்களூர் ஃபுல்லாக வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போது இந்த இடத்துல நீங்கள் ட்ராப் டவுன் லிஸ்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா எந்த அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணாலே போதும், கீழே உங்களுக்கான டேட்டா வந்துடும். இந்த பர்டிகுலர் டேட்டா வச்சு நீங்கள் சார்ட்டும் எடுத்துக்கலாம், அதை நீங்கள் ஸ்லைட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் கொடுத்து ஸ்லைடில் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட ப்ரெசன்டேஷன் எப்போவுமே சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் சேஞ்ச் பண்ண உங்களுக்கு டிஃபரன்ஸ் காமிச்சிட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல பெங்களூர் அப்படின்றதுல பி மட்டும் ஸ்மால் கேஸ் பண்ணுறேன். ஸோ லோயர் கேஸ் பண்ணதுனால இங்கே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூரை அது கண்டுபிடிக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது லோயர் கேஸ். ஸோ லோயர் வந்து இந்த காலம் ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா டேட்டா செட்டில் லோயர்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட் கொடுத்தா அந்த பி காலமுக்கு மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ அது லோயர் கேஸில் இருந்தாலுமே எடுத்துக்கும். இதே மாதிரி இந்த E2க்கும் நீங்கள் லோயர் கொடுத்துக்கலாம். ஸோ இது ஆப்ஷனல் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ஸ்மால் கேஸஸில் இருக்குது அப்படின்னு ஒரு டவுட் வந்தால் கூட, இல்லை டேட்டா ஃப்ளெச் ஆகலை அப்படின்னா கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லோயர் யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் திங் ரீஜியன் ஃபுல்லாகவே எப்படி யூஸ் பண்ணுறது. இப்போ சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் அப்படின்ற எடுத்துக்கலாம ஃபுல் ரீஜியனுமே எப்படி செலக்ட் பண்ணுறது, இந்த B4, E2 இந்த மாதிரிலாம் கொடுக்காம எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ரீஜியன் எடுக்கும்பொழுது உங்களுக்கு லோயர் கேஸில் இருக்குது அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே வேண்டாம், ஃபுல்லாகவே அந்த லோயரில் போட்டுருவோம். ஸோ அதுக்கு பதிலாக இப்போ ரீஜியன் அப்படின்றத எப்படி இன்க்ளூட் பண்ணுறதுன்றத இப்போ நம்ம பார்க்கலாம்.
சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டெய்லி டிப்ஸ் இல்லை வீக்லி டிப்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணாமல் வச்சிங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. இதே ஃபார்முலாவில் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வேரியபிள்ஸ் சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி இப்போ சப்ஸ்டியூட் அப்படின்ற ஃபார்முலாவை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த E2 டெக்ஸ்ட்டாக இருக்கிறது அப்படியே யூஸ் பண்ணுறோம், இந்த சிங்கிள் கோட்லாம் போடணும் அப்படிலாம் பார்த்துப்பீங்க. இந்த இடத்துல நம்ம ரீஜியனை அப்படியே இன்க்ளூட் பண்ண போகிறோம். ரீஜியனை யூஸ் பண்ணும்பொழுது நம்ம கேர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட்டாக எடுத்துகிட்டு வர போகிறோம். இந்த சப்ஸ்டியூட்டை நம்ம எந்த ஃபார்முலாவில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரியான டேட்டாவில் கூட நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இது பார்த்துட்டு இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இதை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் ரீஜியன் அப்படின்னு கொடுத்துட்டு கேர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ரீஜியன் கொடுத்துட்றேன். ஏன்னா ரீஜியன் தான் ஹெட்டர். ஸோ அந்த ஹெட்டரை கொடுத்துட்டு சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா டபுள் கோட்ஸுக்கு கொண்டு வரேன். டபுள் கோட்ஸ் எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கமெண்ட் ஃபுல்லாகவே முடிக்கிறதுக்காக. அந்த சிங்கிள் கோட் எது கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரீஜியன்றது வந்து ஒரு டெக்ஸ்ட் காலம். ஸோ அந்த டெக்ஸ்ட் காலம்னு காமிக்கிறதுக்காக தான் அந்த சிங்கிள் கோட் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலாவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி ரீஜியன் கொண்டு வரோம். கொண்டு வந்ததுமே உங்களுக்கு ஃபேஸ் எரர் காமிக்குது பாருங்கள், அன்னேபிள் டு ஃபேஸ் குவரி ஸ்ட்ரிங்ன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலா டைப் பண்ணும்பொழுது என்ன எரர் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதில் என்ன எரர் அப்படின்றது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இந்த டபுள் கோட்ஸ் போட்டு முடிக்கும்பொழுது முன்னாடி ஒரு சிங்கிள் கோட்ஸ் போடலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் கமா கொடுத்துட்டு எந்த காலமில், அதாவது எந்த செல்லில் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த செல்லையும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பெங்களூர் அப்படின்றத செலக்ட் பண்ணுறோம். எடிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு டிப்பிக்கல் மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ இதை கொடுத்துட்டு லோயர் அப்படின்னு கொடுத்துட்டு E2-வை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை E2ன்னு டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் கரெக்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு ஃபங்க்ஷனுமே க்ளோஸ் பண்ணால் தான் கிளியராக ஒர்க் ஆகும், இல்லைனா ஃபங்க்ஷன் மிஸ்மேட்ச் ஆகும். இப்போ லோயர் சிங்கிள் கோட்ஸும் கொடுத்தாச்சு. இப்போ என்டர் கொடுத்தாக்கா உங்களுக்கு பெங்களூரில் டேட்டாவில் லோயர் கேஸ் இருந்தாலுமே எடுத்திருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூரில் லோயர் கேஸ் இருந்துச்சு, அதை எடுத்தாச்சு.